உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு நாம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பார்க்க போறோம். செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி 2025 ஜனவரி மாதம் 21 ஆரம்பிச்சு ஏப்ரல் 3 முடிவடைகிறது. இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கடகத்துல நீச்சத்துல இருந்து பின்னோக்கி பயிற்சி ஆகிறார். அப்போ மிதுனத்துக்கு வர்றார் இந்த செவ்வாய் பகவான். அப்ப அந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கவிருக்கிறார்? ஒரு செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இந்த 12 கட்டங்கள்ல எங்கெங்க இருந்தால் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ராசியிலிருந்து எண்ணி வர 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். இதே 10ஆம் இடத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 60% 70% துலாம் ராசி எந்த ராசியா இருந்தாலும் அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லா இல்லை செவ்வாய் பகவான் அப்படின்னா 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம். இப்ப இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருந்தா நல்லது அல்ல. அதே சமயத்துல அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானாதிபதி அவர் நல்லா இருக்கிறாரா? கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே சமயத்துல அந்த செவ்வாய் நின்ன ஸ்தானங்களை ஏதாவது சுபகிரகங்கள் பார்த்தால் நல்லா இருக்கும். அது போக இந்த செவ்வாய் நின்ன ஸ்தானம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ஒண்ணுமே நல்லா இருக்கும். இதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் என்ன, அதனுடைய காரகம் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவான் தான் இந்த சரீரத்தில் ஓடக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு எந்த வயதுல வேணாலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இது போக அந்த இரத்த சம்பந்தம், அதான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, இதைக்கு காரகனும் செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை, அக்கா தங்கச்சிகளுக்கு ஒற்றுமை, ஒரு விட்டு கொடுத்து வாழ்தல், இதெல்லாமே நல்லா இருக்கும். அதே செவ்வாய் நல்லா இல்லைன்னா அண்ணன் தம்பி பிரச்சனை, வம்பு, வழக்கு, அடிதுடி, இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதும் இந்த செவ்வாய் நல்லா இல்லாம போறதுனால தான். இது போக அந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்கு காரகன். ஒருத்தருக்கு நல்ல வீடு கட்டுறாங்க, அது போக இடம் வாங்குறாங்க, இடத்துக்கு மேல இடம் வாங்குறாங்க, ஒவ்வொருத்தரும் 50 ஏக்கர், 100 ஏக்கர், 500 ஏக்கர் கூட பூமி வச்சிருக்கிறாங்க. அதற்கெல்லாமே காரணம் செவ்வாய் தான். அந்த செவ்வாய் நல்லா இருந்துட்டாங்கன்னா பல மடங்கு அவங்க இடத்த எல்லா ஊர்களிலுமே அவங்க வாங்குவாங்க. இதே அந்த செவ்வாய் நல்லா இல்லாம போயிருச்சுன்னா ஒவ்வொருத்தர் 60 வயசானாலும் 70 வயசானாலும் வீடே கட்ட முடியறதில்லை, வீடு கட்டுறதுக்கு இடமும் வாங்க முடியறதில்லை, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே இருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வீடு கட்டலாம், பல பூமிகளை வாங்கி அவங்க வாழலாம். இதே யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த ஃபயர் சர்வீஸ் சம்பந்தப்பட்டது, மிலிட்ரி சம்பந்தப்பட்டது, இந்த காவல்துறை சம்பந்தப்பட்டது, இந்த கண்டக்டர், டிரைவரு, இவங்க எல்லாமே அந்த யூனிஃபார்ம் போட்ட தொழில் செய்யறாங்க. அவங்களுக்கும் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேலையில அவங்க நல்லா இருப்பாங்க. இதே செவ்வாய் நல்லா இல்லாம போச்சுன்னா அந்த வேலையிலுமே அவங்களுக்கு சிக்கல், குழப்பங்கள் இதெல்லாமே வரும். மருத்துவ ரீதியாக பணியாற்றுபவர்களும் செவ்வாயுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் மருத்துவம் படிக்க முடியும். மருத்துவம் படிப்பதற்கு சனியும் செவ்வாயும் நல்லா இருக்கணும். அதுல செவ்வாயுடைய பங்கு ஜாஸ்தி. அப்ப அந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மருத்துவம் படிக்க முடியும். அப்போ அந்த செவ்வாய் நல்லா இல்லைன்னா மருத்துவம் படிக்க முடியாது. இது மாதிரிதான் அந்த செவ்வாயுடைய காரகத்துவங்கள். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்போ மிதுனத்துல இருக்கிறாங்க. இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அப்ப துலாம் ராசி, அப்ப அந்த துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்து ஆதிபத்தியமும் 7ஆம் இடத்து ஆதிபத்தியத்துக்குரிய அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல
இப்ப இருக்கிறார். துலாம் ராசிக்காரங்களே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி செவ்வாய் பகவான், கலஸ்தர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். இவர் எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இந்த செவ்வாய் பகவான் நின்ன ஸ்தானம் அருமையான அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்துல ஆட்சி பெற்ற சனியோடு இணைஞ்சிருக்கிறார். அற்புதமும் அற்புதத்திலுமே இது ஒரு அற்புதம். அப்ப அந்த தனாதிபதி நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இதற்கு முன்னாண்ட நீங்க இழந்த காசு, நீங்க இழந்த பணம், அந்த பணத்தால் வந்த பிரச்சனைகள், அந்த பணத்தினால உங்களுடைய கௌரவத்தை இழந்தீங்க, உங்களுடைய மானம் மரியாதை எல்லாமே இழந்திருக்கலாம். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த பீரியட்ல சால்வ் ஆக போகிறது. தனாதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால, அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய அப்பா மூலியமாக உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், ஏதாவது நல்லது கிடைக்கும். உங்க அப்பா உங்களை ஏதாவது விஷயத்திலிருந்து காப்பாத்துவாரு. இல்லைன்னா உங்களுக்கு இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து பார்க்க போனா ஒரு சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம், ஏதாவது பணத்தை கொடுக்கலாம். அவர்னால முடிஞ்ச உதவிகள் அப்பா தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் இப்போ இருக்கிறது. துலாம் ராசிக்காரங்களே உங்களுக்கு அற்புதமான டைம். தனாதிபதி நல்லா இருக்கிறாரு, அப்பா ஸ்தானமும் நல்லா இருக்குது. அப்ப அந்த குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், மன ஒற்றுமை இது எல்லாமே கிடைக்கக்கூடிய டைம். அப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகளோ, சில பிரச்சனைகளோ, சில குழப்பங்களோ இருந்தாலும் இந்த பீரியட்ல அது தீரும். அப்போ அப்பானால உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இதற்கு முன்னாடி மன வருத்தத்தாலேயோ, நீங்க ஏதோ ஒன்று கேட்டிருப்பீங்க, அது வாங்கி கொடுக்க முடியாது சொல்லியிருக்கலாம், அதனால சில குழப்பங்கள் வந்திருக்கலாம், அதனால பேசாம போயிருக்கலாம், இல்லை ஏதாவது வம்பு விளக்கு வந்திருக்கலாம், ரொம்ப நாள் பேசாம இருக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே பேசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் நல்லபடியாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல் இந்த 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அந்த 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பது யோகம். அப்போ வந்து நம்ம குடும்ப ரீதியாக மனஸ்தாபங்களோ, மனக்குழப்பங்களோ, ஆணும் பெண்ணும் பிரிஞ்சிருக்கிறோம், சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆணும் பெண்ணுக்கு சந்தோஷம் இல்லை, ஒரு திருப்தி இல்லை, மன வேற்றுமையா இருக்குது. அது எல்லாமே இப்போ யாரோ ஒருத்தர் மூலியமாக அது சால்வ் பண்ணி உங்களை சேர்த்து வைப்பாங்க. அப்போ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பெண்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் தான் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கணவர் மூலியமாக துலாம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இப்ப நல்லது நடக்கும். உங்களை மதிக்கலையா, உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படலையா, நீங்க சொன்னது கேட்கலையா, என் புருஷன் என்னுடைய வழியில வரதே இல்லை, நான் சொன்னது கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் சௌகரியத்துக்கு செய்யறாரு, அவர் சௌகரியத்துக்கு செஞ்சு எல்லாமே நஷ்டத்துல போயிட்டு இருக்குது, குடும்பத்துக்கு அது நல்லதாவே இல்லை, என்னை மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு உங்க பேச்சு கேட்பாரு, உங்க வழியில வருவாரு. நீங்க 2 பேருமே சேர்ந்து நல்ல முடிவு எடுப்பீங்க. உங்க குடும்பமே நல்லா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்தியான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அது போக நீங்க உங்க ஏதாவது தொழில் செய்யறாங்க, அந்த தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் வருமானம் இல்லை, அந்த தொழிலை நம்ம வந்து எதோ க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த செவ்வாய் பயிற்சி வருது. அதே சமயத்துல அந்த சுக்கிரன் பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப அந்த தொழிலை நீங்க மூட மாட்டீங்க. அப்ப அந்த தொழில லாபம் வருவதற்கு என்ன வழியோ, அந்த தொழிலை நடத்துவதற்கு என்ன வழியோ அதை பத்தி யோசனை பண்ணுவீங்க. யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவெடுத்து அதே தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ், செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வியாபாரம், இதுல வந்து நீங்க கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு மேல படிப்படியாக உயர்வதற்குண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையிலுமே
உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. அந்த வேலையில் நல்ல திருப்தி கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து வெளிநாட்டில் போய் உழைக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அவங்க வேற இடம் மாறி போகலாமா, வேற கம்பெனிக்கு போகலாமா, தாராளமாக. கடந்த காலங்களில் போக முடியல, தடுங்கலாச்சு, இந்த பீரியட்ல கண்டிப்பாக போவீங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு, வாழ்க்கை வசதிக்கு இப்போ நேர்காலங்கள் சூப்பரா வந்திருக்குது. தாராளமாக நீங்க அந்த நாட்டிலேயே இருப்பதற்குண்டான வாய்ப்பு தேடலாம். அந்த நாட்டிலேயே பிஆர் வாங்கலாம், அந்த நாட்டிலே ஒரு வீடு வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, புருனே, யுஎஸ்ஏ, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து, இன்னுமே எத்தனையோ கண்ட்ரி எல்லாம் இருக்குது. எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்ன பலன் பூராமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நேயர்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எந்த குறையுமே இல்லை. இந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்குது. அது போக இந்த சமயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா புதன் பகவான். ஏன்னா இந்த புதன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் பெருமாளை வணங்கி வருவது இப்போ சால சிறந்தது. அந்த பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. திருப்பதியே போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது தான். அப்படி திருப்பதி போக முடியாதவங்க பக்கத்தில் அருகாமையில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே இப்போ என்ன தசா புத்தி நடக்குது, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் தான் சொல்லும். அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.